ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். விஜயகாந்த் மூச்சு திணறி சென்னை மியாட் மருத்துவமனையில் உயிர் இழக்கிறாரு. ஃபர்ஸ்ட் உள்ளூர்ல இருந்துக்கிட்டு விக்ரம் விஜயகாந்த் இறந்ததை பார்க்கறதுக்கு அஞ்சலி செலுத்த வரல. ரெண்டாவது சூர்யா, விஷால் இவங்க நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களும் விஜயகாந்த் இறந்ததை பார்க்க வரல. மூணாவது ஷூட்டிங்காக சிம்பு, அஜித் இவங்க துபாயில் இருக்காங்க. அவங்களும் விஜயகாந்த் இறந்ததை பார்க்க வரல. நாலாவது சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்தில் தனக்கு 5 செட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து போட துணிமணி இல்லாமல் 5 செட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த விஜயகாந்தை மறந்துட்டு, வைகை புயல் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்த விஜயகாந்தை மறந்துட்டு, வடிவேல் இருக்காருல்ல அவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்த வரல. இப்படி நிறைய பேர் நன்றியை மறந்துட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வரல. ஆனால் 2 பேர் தன்னோட நண்பன் இறந்துட்டான் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் தான் தலை மேலே வச்சுக்கிட்டு இறுதி அடக்கம் முடிகிற வரைக்கும் எடுத்து பண்ணினாங்க பாருங்க. ரஜினி, கமல் இவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு இவங்கள யாருக்குமே கிடையாது. நடிகர் சங்கத்துக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஏன்னா விஷால், நாசர் இவங்களாம் நினச்சிருந்தாங்கன்னா விஜயகாந்த் இறந்ததை அந்த பொறுப்பை, அந்த அடக்கத்துக்கு உண்டான செலவை நடிகர் சங்கம் முழுசா பொறுப்பெடுத்து அவங்க தலைமையில் விஜயகாந்தை ஜாம்னு அடக்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. ஏன் விஜயகாந்தை அவங்க தலைமையில் ஏற்று அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நடிகர் சங்கம் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் தான். 1997 நடிகர் சங்கத்தோட தலைவராக விஜயகாந்த் பொறுப்பேற்கிறாரு. அப்போ நடிகர் சங்கத்துல நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ விஜயகாந்த் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம ஃபாரின் போய் ரஜினி, கமல் அவங்களாம் அப்போ பெரிய செலிபிரிட்டி, நல்ல ஃபேமஸான ஆளுங்க. அவங்கள வச்சு நாம் ஒரு ஷோ பண்ணலாம் ஃபாரின்ல. அப்படி ஷோ பண்ணும்பொழுது நிறைய பணம் வரும். அந்த பணத்தை வச்சு இங்கே இருக்கிற கடன் பிரச்சனைகளெல்லாம், நடிகர் சங்க கடன் பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு நடிகர் சங்கமும் கட்டடமும் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கடன் பிரச்சனையெல்லாம் முடிக்கிறாரு விஜயகாந்த். அதுக்கப்புறம் தனக்கு ஒரு கட்சி வேணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அரசியலில் இறங்கணும் அப்படின்னு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு விஜயகாந்த். இப்படி நிறைய விஷயங்களை பண்றாரு விஜயகாந்த். ஆனா இவங்கெல்லாம் அந்த நன்றியை மறந்துட்டு அவரோட கண்ணீர் அஞ்சலிக்கு கூட வரல. ஏன் செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல விஜய் இருக்காருல, இளைய தளபதி விஜய், அவரை தம்பியா நடிக்க வச்சு ஆரம்பத்துல அவருக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் தான். ஒரு டைம் சந்திரசேகர் இருக்காருல்ல, விஜயோட அப்பா, அவரு விஜயகாந்த் என் பையன் 4-5 படம் நடிச்சு முடிச்சிட்டான், ஆனா அவன் படம் எதுவுமே ஹிட் ஆகல, அதனால நீ இப்போ நல்ல பேர்ல மக்களோட நல்ல மனசுல இருக்க, அதனால உனக்கு தம்பியா அவன் அந்த செந்தூர பாண்டியன் படத்துல போட்டுக்கோ, அதனால அவனுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையும் அப்படின்னு சொன்னது விஜயகாந்த் ஏத்துக்கிட்டு தனக்கு தம்பியா நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்துல இருந்து விஜயும் வேற லெவல்ல பேர் வாங்குறாரு. இப்படி இருக்கும் பொழுது இப்போ நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு நிறைய நடிகர் நடிகைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா நடிகர் சங்கம் ஏத்து அந்த கட்டடத்துக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேர் வைக்கலைன்னா நடிகர் சங்கம் இருக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.